ஆன்மீக உலக அன்பர்களுக்கு முதலில் வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வாஸ்து சம்பந்தமா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். சமையல் அறை எந்தெந்த பக்கம் வச்சா நல்லது? 2 மூலையில சமையல் அறை வைக்கலாம். அது தவிர்த்து வேறு எந்த மூலையில் சமையலறை வைத்தாலும் அவங்க வியாதியினால் பாதிக்கப்படுவாங்க. சமையல் என்பது உணவு சமைக்கும் இடம். சமையல் அறை என்பது அந்த அறையில ஆக்சிஜனுடைய அளவு அதிகமா இருக்கணும். இதுதான் வாஸ்து சொல்லுது. இது மூட நம்பிக்கை அல்ல. தெற்கும் கிழக்கும் சேரக்கூடிய இடத்தில் கிழக்கு நோக்கி சமையல் அறை அமைத்தால் அந்த இடம் ஆக்சிஜன் உலாவும் இடமாக கருதப்படுகிறது. அதனால் அந்த உணவு சிறப்பாக செரிமானமாகி உடல் பலத்தை குடும்பத்தார் அனைவருக்கும் கொடுக்கும். அதே போல வடக்கும் மேற்கும் சேரக்கூடிய மூளை வாயு மூளை, அந்த மூலையில் கிழக்கு நோக்கி சமைத்தால் அவங்களுக்கும் ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும். அதனால ஆரோக்கியம் பெருகும். ஆரோக்கியம் பெருகுனா வியாதிக்கு பண்ணக்கூடிய செலவெல்லாம் கம்மியாகி அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது அனைத்து வேலைகளையும் அவங்களால செய்ய முடியும். அப்போ அவங்க குடும்பம் நல்ல வளர்ச்சி அடையும். சரி, பெட்ரூம் எங்க அமைக்கணும்? தெற்கும் மேற்கும் சேர்த்து பார்த்தீங்களா, அந்த மூலையில பெட்ரூம் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பாரம்லாம் எந்த பக்கம் வைக்கலாம்? அப்படியே தெற்கும் வடக்கும் ஒரு கோடு சென்டரா போட்டுட்டு தெற்கு சைட்லாம் வெயிட் வைக்கலாம். குறிப்பா பிரம்மஸ்தானம் சொல்லக்கூடிய வீட்டினுடைய நடுப்பகுதியில பாரம் வைக்கக்கூடாது. அது தெற்கு கூட அட்டாச் ஆகி வரும். அதில் பாரம் வைக்காம இன்னும் நல்லா ஓரம் தள்ளி தெற்கு சைடில் பாரங்களோ அலமாரிகளோ வெயிட்டான பொருட்களோ, அதாவது சரக்கு மூட்டையெல்லாம் அடுக்கி வைப்பதோ, ஸ்டோரேஜ் ரூமோ, அதெல்லாம் தெற்கு சைடில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். குறிப்பா பெட்ரூம் வைக்கக்கூடாத ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பெட்ரூம் வச்சு குடும்பத் தலைவர் அங்க படுத்தாருன்னா அந்த வீட்டில் அவர் இருக்க மாட்டார். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா வடமேற்கு மூலையில வடக்கும் மேற்கும் சேர்ந்துருக்கக்கூடிய மூலையில பெட்ரூம் வச்சிருவாங்க. அவங்க அந்த வீட்டில் வசிக்க முடியாது. யாருக்காவது வாடகையை விட்டுட்டு அவர் வெளியில போயிடுவாரு. இல்லை அடம் பிடிச்சினே அந்த வீட்லயே உட்காந்துருந்தாருன்னா அவரு போயிடுவாரு. அதனால அந்த மூலையில பெட்ரூம் இல்லாம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி பெட்ரூம் வந்தாச்சு, என்ன பண்ணலாம்? யார் அந்த வீட்டுக்கு போறதுக்கு தயாரா காத்துனுங்கிறாங்களோ அவங்களெல்லாம் அந்த மூலையில படுக்க வச்சா சீக்கிரமா வீட்டை விட்டு போயிடுவாங்க. வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னா தப்பா நினைக்காதீங்க. திருமணத்துக்கு காத்துக்கக்கூடிய பெண்கள் அந்த மூலையில படுத்தாங்கன்னா விரைவில் திருமணமாகி போயிடுவாங்க வேறொரு வீட்டுக்கு. இந்த மூளை நன்மையும் பயக்கும், தீமையும் பயக்கும். இதை உஷாரா பார்த்துக்கணும். சரி, அதே போல கிழக்கும் வடக்கும் சேர்ந்த பகுதியில் பெட்ரூம் எக்ஸ்டாண்ட் ஆகிடும். அந்த மூலையில பெட்ரூம் இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த மூலையில குழந்தைகளும் பெரியவர்களும் இருக்கலாம். அதாவது கணவன் மனைவி சேரும் இடமான பெட்ரூமு அந்த மூலையில இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா என்ன ஆகும்? அவங்களுடைய வாழ்க்கை படிப்படியா சரிந்து கொண்டு இருக்கும். யார் ஒருவருக்கு வடகிழக்கு மூலையில பெட்ரூம் வச்சு அங்க ஆண் பெண் இருபாலரும் படுத்துக் கொள்ளுகிறாங்களோ, கணவன் மனைவி படுத்துக் கொள்ளுகிறாங்களோ, தாம்பத்திய உறவில் ஈடுபடுறாங்களோ, அந்த வீடு சற்று குறைவான வளர்ச்சியில தான் இருக்கும். சரி, அப்புறம் இன்னொரு மூலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெற்கும் கிழக்கும் சேர்ந்த மூலை. அந்த மூலையில பெட்ரூம் இருந்தா என்ன ஆகும்? அந்த ரூம்ல பெட்ரூம் இருந்தா அது அக்னி மூலைன்னு சொல்லுவோம். அந்த மூலையில பெட்ரூம் இருந்தா நைட்டு சீக்கிரமா தூங்கவே மாட்டாங்க. அவங்க தூங்குறது தூக்கம் கெட்டு போகும். தூக்கம் கெட்டு போனால் மறுநாள் வேலையும் கெட்டு போகும். இப்படி வேலை கெட்டு போச்சுன்னா சம்பாத்தியம் கெட்டு போகும், ஆரோக்கியம் கெட்டு போகும். அதனால அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியும் சீர்குலைந்து போகும். அதனால
இந்த 4 மூலையில் எந்த மூலையில் பெட்ரூம் வச்சு பண்ணிக்கிறது அப்படின்றத அந்தந்த லேண்ட் ஓனர் இதை பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சிறப்பாக சொல்லியிருக்குது.